ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கடையில் கிடைக்கிற மாதிரியான நல்ல மசாலா தோசையும் அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சின்னதாக ஒரு காரசாரமான புதினா சட்னி தாங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மசாலா தோசை பார்த்திங்கன்னா கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே இருக்கும். மசாலா செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கணும், எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுக்கணும், எந்த பக்குவத்தில் நம்ம மசாலா ரெடி பண்ணோன்னா நமக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே கிடைக்கும். இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிட்டு அது மேலே நல்ல ஒரு காரசாரமான இட்லி பொடி தூவி நல்லா நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை சேர்த்து நம்ம அப்படியே தோசையை மூடி வேக வச்சு எடுத்தோன்னா அட்டகாசமான மசாலா தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல மேலே ஒரு பட்டரும் சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்த்து சாப்பிடும்போது இன்னமும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் மசாலா கூடயும் சாப்பிடலாம், நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய புதினா சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம மசாலா தோசையும் புதினா சட்னியும் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மசாலா செய்கிறதுக்கு 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கேரட் சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு 300 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு 3 விசில் வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்குறாங்க. ஒரு 300 கிராம் உருளைக்கிழங்கு ரெடியாக இருக்குது. அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி நல்லாவே பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம நறுக்கின வெங்காயம் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு 1.25 கப் அளவுக்கு இருக்குது. முதல்ல 1 கப் அளவு சேர்த்துட்டேன். அடுத்தது 2வது 3/4 கப் அளவு சேர்த்துருக்குறேன். மொத்தத்துக்கு 1.25 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு நல்லா இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கிறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இடித்ததுனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு செஞ்சு பாருங்கள். மசாலா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கேரட்டு, 3 பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நிறம் மாறக்கூடாதுங்க. கண்ணாடி பதம் அந்த பக்குவத்துக்கு தாங்க வதக்கிக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து மறுபடியும் நல்லாவே வதக்கிக்கிறேன். இந்த மசாலா ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துருக்கோம். அதனால் தோசையில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த பக்குவத்துக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. வதங்கினதுக்கப்புறம் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து வெங்காயமும் கேரட்டும் கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கேரட்டும் நல்லாவே வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க சின்னதாக இந்த மாதிரி மசிச்சுட்டு ஒரு 2.5 கப் அளவுக்கு மசித்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 2.5 கப் அளவுக்கு இருக்குங்க. உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வச்சுருக்கக்கூடிய தண்ணிக்கும் உருளைக்கிழங்குக்கும் அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா தோசை ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்னதாக உருளைக்கிழங்கு லைட்டாக மசிச்சுக்கோங்க. நம்ம கரண்டியால் இந்த மாதிரி மசிச்சு கலந்து விட்டுக்கணும். நம்ம இந்த மாதிரி கலரும்போது பார்த்திங்கன்னா நல்லா அல்வா பக்குவத்துக்கு நல்லா திரண்டு வரணுங்க. அந்த பக்குவத்துக்கு நல்லாவே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. நமக்கு சூப்பராக மசாலா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. காரம் உப்பு எல்லாமே ரொம்பவே கரெக்டாக இருக்குது. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம புதினா சட்னி அரைக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு தீஞ்சிருச்சுன்னா சட்னி கசப்பு டேஸ்ட் வரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் வறுத்துக்கிறேன். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகாவில் 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். 2 உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மேலே தெரிக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. நல்லா அலம்பி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க புதினா சேர்த்துக்கிறேன். புதினா சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் வதக்குனா போதுங்க. அப்போ தான் நமக்கு புதினாவோட வாசனை அப்படியே இருக்கும். அதே மாதிரி பச்சை கலர் அப்படியே வரும். அதனால் 1 நிமிஷம் நமக்கு நல்லா வதக்கினா போதும். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே தாங்க வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன்.
தேங்காய் சேர்த்துட்டு திரும்ப ஒன்றுலேருந்து 2 நிமிஷம் நம்ம வதக்கினா போதும். புதினாவும் தேங்காயும் சேர்த்து வதக்கும் போதே நமக்கு வாசனை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நம்ம சட்னியாக இருக்கிறதுனால நான் புளி சேர்க்கலை. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு வர வேண்டியதாங்க. நான் சட்னியாக இருக்கிறதுனால புளி சேர்க்கலை. இதே நம்ம துவையில் அரைக்கிறோன்னா லைட்டாக புளி சேர்த்து அரைச்சிக்கலாம். இது நம்ம புளி சேர்க்காமலே அரைக்கலாங்க. அரைச்சாலே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பெருங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கட்டி அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நம்ம சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். மசாலா தோசை தாங்க இப்போ ஊற்ற போகிறோம். தோசைக்கல் நல்லாவே ஹீட் பண்ணிட்டேன். மாவு பார்த்திங்கன்னா தோசை மாவை விட கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக வச்சுக்கோங்க. இது மாதிரி சின்னதாக ஒரு ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பொடி தூவிக்கோங்க. நம்ம இட்லி பொடி வீட்டில் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த இட்லி பொடி நல்லா தூவிக்கோங்க. நம்ம கருப்பு உளுந்து சேர்த்த இட்லி பொடி, எள்ளு சேர்த்த இட்லி பொடி நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான செக் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பொடி நல்லா தூவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும். மேலே தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா சைடெல்லாம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சுங்க. வெந்ததுக்கப்புறம் 2 கரண்டி அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா சேர்த்துட்டு அப்படியே தோசையை மூடிட வேண்டியதாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நல்ல சின்னதோ இட்லி பொடியோடு சேர்த்த மசாலா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சிடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா பட்டர் சேர்த்து நம்ம ஒரு மசாலா தோசை ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கிறோம். நான் சின்ன சின்ன குட்டி மசாலா தோசையை தாங்க ஊற்றுறேன். ரொம்ப பெரிய சைஸை தான் சாப்பிட முடியாது. அதனால் சின்னதாக ஒரு தோசை ஊற்றிட்டு அதில் மசாலா கொஞ்சம் அதிகமாக வச்சு நம்ம சட்னியோடு சாப்பிடும்போது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு நான் சின்னதாக ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி தான் நான் மசாலா தோசை ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா பாதி அளவுக்கு வெந்துட்டு இருக்கும்போதே சின்ன துண்டு பட்டர் சேர்த்துக்கலாம். இன்னும் பட்டரோடு சேர்த்து மசாலா தோசை சாப்பிடும்போது இன்னமும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா மசாலா சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு இஞ்சி பூண்டு வாசனையோட சின்ன மைல்டான லைட்டான ஒரு காரத்தோட அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம மசாலா தோசை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். சட்னியும் புதினா சட்னியும் தாளிச்சிட்டேங்க. அதையும் நான் எடுத்து வச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா வேணும்னா மசாலா நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு சேர்த்து சாப்பிட்லாம். வாங்க நம்ம மசாலா தோசை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சூடான மசாலா தோசை எடுத்துட்டு மசாலாவோட சேர்த்து பிச்சு எடுத்து அப்படியே சாப்பிடும்போதும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம புதினா சட்னியோட சேர்த்து சாப்பிட்டு போகிறோங்க. தேங்காய் சட்னியை விட புதினா சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னமும் நல்லா இருக்குது. அப்படியே பட்டரோடு சேர்த்துட்டு நம்ம புதினா சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சொல்கிறேன் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. உங்களோட கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.